பிறந்துல இருக்குது. அப்படி கஷ்டப்படுறோம், இப்படி செய்யப்படாது. அப்படி செத்து போகிற விஷயம் இப்படி வந்து கஷ்டப்படுற அவருக்கு கூட. காமர்ஸ் படிச்சு கொண்டிருக்கேன் அந்த பிள்ளை. 8 எடுத்தான். அவர் ரிசல்ட்ஸ் கேட்கக்குள்ளே யோசிச்சு பாருங்க எப்படி படிச்சிருக்காங்கட்டு. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த அக்கா, அந்த அக்காவோட நான் இப்போ கொஞ்சம் பேசுவேன். அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா வந்து வெட்டினாங்களா ஒரு மாதம் தான் கேட்படும். எனக்கு இந்த காசு பணம் தெரியலம்மா, அவங்க எனக்கு தெரியல. எனக்கு பணம் எனக்கு கிட்னி ஒன்று வைத்தாப்போ நான் உழைச்சிக்குவேன். இந்த 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து படிப்பை விட நிறுத்தினாங்க. அக்கா மிஸ் சாலினி சத்குன் ராஜா, கணக்கிலக்கம் 33 92 0 0 1 1 0 0 19 92 2 எல்லாமே வந்து அவங்க டைலாம் ஐயா இருக்குது. பார்க்குறவங்க டைலாம் இருக்குது. ஏதோ அவங்களுக்கு வாழ்க்கை வணக்கம் அண்ணா. நிறைய நாளைக்கு ஒரு சந்திச்சிங்க. உடனே வந்துட்டேன். அது பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு முதல்ல அண்ணா கூட வந்து அண்ணா வந்து நிறைய தந்து 2-3 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சிருக்கேன். என்ன அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகின்ற, அதாவது போக போகின்ற 2 வீடுகளுக்கு நாங்கள் போக போகின்றோம். இதை வந்து 2 வீடியோக்களாக நாங்கள் பதிவிடுவோம். முக்கியமாக பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க. இது ஒரு அவசரமான உதவி. என்னென்னு சொன்னால் நான் எல்லா வீடியோக்களையும் சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை அவசரமான உதவி என்று. அப்போ அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவுக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அவங்க வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இன்னொரு குடும்பம் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. சில விபத்துகள் காரணமாக வந்து இப்போ வந்து டிசேபிள் ஆகிட்டாங்க. அப்போ அதோட நாங்கள் ஃபுல்லாக வந்து கதைக்கின்றோம். அப்போ அந்த வகையில் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. நாங்கள் இப்போ இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு தான் என்னன்னாங்க மட்டக்களப்பு மாவட்டம் துறை நீலாவணை என்கின்ற இடத்தை நின்று கொண்டிருக்கிறோம். அண்ணோட பேர் வந்து துஷாவரன். ஓகே அண்ணா, இப்போ நாம வந்து இப்போ எந்த வீட்டை போவோம்? நம்ம ஃபெக்ட்டுக்கு வந்து அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகினா அந்த ஐயா வந்து பார்த்துட்டு போவோம். சொன்னால் அவருக்கு வந்து நல்லா தருந்தவர். இப்போ திடீரென்று தானே அவருக்கு யூரின் போகிற கஷ்டமாகி மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டா. அவருக்கு என்னன்னு சொன்னால் அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். 2 பொம்பளை பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளை வந்து 7 படிக்குது, காமர்ஸ் படிக்குது. மற்ற பிள்ளை 7 நாளைக்கிட்டு மற்ற பிள்ளைங்க நல்லா கட்டிக்கார பிள்ளை, படிக்கக்கூடிய பிள்ளை தான். அவர் தான் எல்லாமே செய்யறது. அந்த பிள்ளை அவர் ஆட்டோ ஓடுறவர் தான். அவர் தான் எல்லாம் செய்யறது. அவரு வேற ஒரு உறவும் இல்லை தெரியல. தனியாக அவர் தான் எல்லாம் பாக்குறது, சமைக்கிற எல்லாம் எல்லாமே அவரை செய்து கொடுக்குறது. இப்போ அவருக்கு இதாக அவங்க எதுவுமே செய்யல, வருமானமும் இல்லை அவங்களுக்கு. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகினா கிட்னியும் ஏதாவது மாத்துறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும். அவங்களோட உறவுகள் நிறைய பேர் புலம்பெயர்ந்து இருக்காங்க. அவங்க பார்த்து ஏதாவது நிறைய ஹெல்ப் பண்ணா அவங்க நல்ல மாதிரி. என்னன்னு சொன்னா இப்ப நம்மட கையிலேயும் வந்து இல்லைன்னா என்ன பெரிய ஒரு அமௌண்ட் தானே இது. இப்போ நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து நாங்கள் ஹெல்ப் எடுத்து கொடுத்துருக்கோம், இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி நான் கிட்னி ஃபெயிலியரா போட்டு சில இடங்களுக்கு அந்த ஹெல்ப் இல்லாமலும் போயிருக்குது. தெரிந்தானே குறைவாக கிடைச்சி அதை வந்து அவங்க செலவுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ அப்படிலாம் இல்லாமல் இருக்குன்னா என்னென்னு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்ன்றதால அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை அடுத்து அவங்களோட தொலைபேசி இலக்கத்தை நம்ம அட் பண்ணி கொள்வோம். இப்போ உதவி செய்கிற உறவுகள் வந்து நீங்கள் நேரடியாக செய்து கொள்ளுங்க. அதோட வந்து நாங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் நண்பரையும் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நாங்கள் அட் பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமாக வந்து வீடியோ எடுத்து போட்டு அதை நாங்கள் அட் பண்ணாங்க, வீடியோவில் அட் பண்ணாங்க. அப்போ அது வந்து அதாவது வந்து கூகுளால் வந்து எங்களுக்கு அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணித்தாங்க, அந்த வீடியோ வந்து நிப்பாட்டித்தாங்க. இது வந்து இன்னொரு தனிநபருடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து இப்படியா வீடியோவில் அட் பண்ண முடியாதுண்டு. அப்போ அதனால் வந்து நிப்பாட்டித்தாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் உள்ள அந்த மோர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுடைய கணக்கு இலக்கம் அவங்களுடைய தொலைபேசி இலக்கம் கேட்டீங்கன்னு சொன்னால் நான் தருவேன். அதோட வந்து அண்ணாட நம்பர் நான் பிரச்சனை இல்லை, அதில் வந்து அட் பண்ணிக்கொள்வேன். நீங்கள் கண்டெக்ட் பண்ணி நேரடியாக வந்து உதவிகளை செய்து கொண்டுலாம்.
அப்ப அந்த வகையில என்னோடாக சில நபர்கள் ஓகே பேரை சொல்லி கொடுக்கணும், நாங்கள் இது சம்பந்தமா ஒரு ஞாபகார்த்தமா கொடுக்கணும், பர்த்டே கொண்டாடுறதுக்காக இல்லை ஒரு கல்யாணம் இருக்காண்டி நாங்கள் சேமிச்சு வச்சிருந்த பணத்தை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு ஆசைப்படுற நீங்களும் கூட என்ன தொடர்பு கொண்டு நீங்க கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போவோம். என்னன்னா அடுத்த 2வது குடும்பம் சொன்னீங்க, அது என்ன? வந்து அங்க கொஞ்சம் முன்னுக்கு போகணும். 6ஆம் தரம் அவங்க வந்து 5ஆம் தரம் அன்னைக்கு அவர் வந்து நல்லா தருந்தவர், நல்லா தந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் மேல இப்ப ரிசர்வ் ஆகிட்டாரு ஃபுல்லாவே. அவரால் எதுவும் செய்யல. அவரை வந்து அவங்க அம்மா மட்டும் தான் பாக்குறவங்க. அப்ப அவங்களுக்கும் சரியான கஷ்டம் தான். அவங்களுமே வந்து 2-3 தடவை உதவி கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் அந்த பொடி இந்த கையில எங்க காசு உடனே அவர் சொல்ல கடை வந்து இல்லை, அவரும் வெளியில இருந்து அனுப்புற காசு தான் அவர் கொண்டு தருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்து சரிண்ணா. ஓகே, நம்ம இங்க சரி. ஓகேண்ணா. இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லா இப்போ 2 வச்சுக்கிறாங்களாண்ணா எல்லாமே. இவங்க வந்து வெட்டுனாங்கன்னா ஒரு மாசம் தான் கேட்பிடுவாங்க, திருப்பி செய்வாங்க. இந்த 2 வயல் அது ஒரு பவன் செய்யறதா. அதான் பாக்குறது அது நாற்பதுக்குள்ள எப்படி 2 செய்யற மாதிரி பிரச்சனை இல்லைன்னு. இதுக்கு தண்ணி வரும் அங்க மோட்டர் டெய்லி. இவங்க 2 செய்யறவங்க, அது ஒரு பவன் செய்யறதா. வெள்ளம் பாருது. அவரு சரியான கஷ்டம். அவர் ஒரு தடையும் கையேந்திர ஆள் இல்லை. அவரு தானும் தண்டவாளம் பிள்ளைல நல்லா தான் வளர்ந்தவர். திடீரென்று தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்மளும் என்ன செய்யறோம், இப்ப நம்ம கையில இருக்க முடியாது, நம்ம கொண்டு கொடுக்கலாம். அவர் நேற்று சொன்னேன், அந்த பொடி இந்த வீடியோ போட்டான்னு சொன்னா அவங்க வார காசு தான் அனுப்புவாங்க, பிரச்சனை இல்லை போடுங்க, அதுல எனக்கு இன்னும் ஒரு பதனம் கூட நான் பேசணும். என்னன்னா பால் துப்புர அலுமிரிக்காருல்லண்ணா. இதுல அந்த டைரக்ட் செய்யறது நாளைக்கு பாதுகாப்புல அப்படிதான் சாப்பிட சொல்லிருக்காங்க. வயசு இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ஐயாவுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் வந்தப்போ அவங்க அந்த அக்காவினுடைய அடுத்த அந்த தங்கச்சி முகத்தை வந்து நாங்க காட்டல, அவங்கள்ட்ட வந்து நாங்க கதைச்சு கொள்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கா மூத்த அக்காவுக்கு வந்து கை கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் டிசேபிள் ஆன ஒரு ஆள். இப்ப இது வரைக்கும் ஐயா தான் வந்து இந்த குடும்பத்தை பார்த்து கொண்டு வந்துருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு குடும்பத்தை வந்து ரன் பண்றது கஷ்டமா இருக்குது. அதோட வந்து ஐயாவுக்கும் அந்த வைத்தியசாலைக்கு தேவையான அந்த உதவிகளும் தேவை. அப்ப அந்த வகையில நாங்க இவங்களுடைய அந்த தொலைபேசி இலக்கம், அவங்களுடைய கணக்கு இலக்கத்தை வந்து சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி கொள்றேன். நீ நேரடியாக செய்யக்கூடிய நீங்க ஒரு கொஞ்சம் உதவியாக செய்யும்போது நிறைய பேர் செய்யும்போது ஒரு பெரிய ஒரு தொகை பணமா வந்து அவங்களோட கைக்கு வந்து சேரும். அதோட இப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஓகே நம்பர் இப்போ எடுக்க கொஞ்சம் தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இதுக்கு முதல்ல நீங்க இப்போ நீங்களோட கைவசம் நீங்க வச்சு கொண்டிருப்பீங்க. அப்ப அந்த வகை நீங்க நேரடியாக என்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தருவேன். ஐயா வணக்கம். ஐயா இல்ல உங்களோட பேர் என்ன ஐயா? என் பேரு சத்குணராஜா. ரத்னராஜா. சத்குணராஜா. சத்குணராஜா. ஆமா. இப்போ உடல்நிலை எப்படி இருக்குது? எனக்கு கடன் கஷ்டம். இந்த வாழ்க்கை சாப்பிட்டாக்க குஷி வரல, தாத்தம் வரல. இந்த இதை குளத்துல வெட்டினா பைப்பு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்று நடந்து போனால் விளைக்குது. அதனால் கடன் கஷ்டமாக இருந்தாலும் விற்கும் போது மாதிரி எனக்கு கிட்னி ஒன்று வச்சு தான் பிரச்சனை இல்லை. நான் இந்த பிள்ளைங்க காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த உழைச்சி சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒன்றும் தரத்து இல்லை. அந்த கிட்னி ஆகப்படுது. எனக்கு இந்த காசு பணம் தேவையில்லைப்பா. பணம் காசு எனக்கு தேவையில்லை. கிட்னி ஒன்று வச்சு தான் போதும் எனக்கு, அவ்வளோ போதும் எனக்கு. ஆனால் இந்த காசு பணத்தை விரும்ப மாட்டேன். எனக்கு தேவையில்லை. என்னோட பழைய மோசமாக இருக்கு. பாத்ரூம் போடல, வெயில் போகிறதுக்கு கஷ்டம். சாப்பாடுலாம் என்ன மாதிரி சாப்பிட? 3 கலப்பிச்சு சாப்பிட சொன்னாங்க. வேணுமே சாப்பிட்றது எந்த ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. சாப்பாடுறதுக்கு அதுப்பட கொஞ்சம் சாப்பிட சொன்னாங்க. கலச்சி கூட ரெண்டு காசு என்ன செய்ய கஷ்டமாகி சாப்பாடு. வாழ்க்கை இதோட மகா போயிட்டு வாழ்க்கை அப்படி கேவலமாகி எனக்கு பணத்தை எனக்கு கிட்னி ஒன்று வச்சா போதும், நான் உழைச்சிக்குவேன். அதான் இது அப்படி எனக்கு எது கடன் மோசமாக இருந்த மாதிரி எனக்கு மட்டும் மோசமாக இருக்கு. சாப்பாடு இன்னும் பிரிக்கலாம் இருந்தால் தலை சுத்து. இப்போ நடந்தது போனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே குளிர் மாதிரி மயக்கமாக இருக்குது. அவ்வளோதான் குந்தணும்.
ம். அப்படியே தான் அதிகம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு போனால் அதிகம். அதான் ஏற்பாடு இல்லை. ஒரு நாள் படுத்தியாரம் போய் அந்த இதுக்கு வேலை சொல்லுங்க நாளைக்கு ஆ. பாசத்தி போகணும் பாசத்தி போகணும். ஒரு கிழமைக்கு எத்தனை நேரம் ஐயா டயலாஸ் பண்ற? 2 நேரம். 2 நேரம். 2 நேரம் 3 நாளைக்கு கொடுக்க செய்யணும். இப்ப கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னா இப்ப கிட்னி மாத்துறது வைக்கிற சம்பந்தமா எவ்வளவு கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல? சொன்ன லட்சங்க சொன்ன லட்சம் கிட்னி வந்து வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்ட நிவாரணம் வாழலாம் நீங்கள். நம்மளுக்கு பணம் தேவைப்பா, இதுதான் தேவை முக்கியம். அந்த கிட்னி வந்து இருந்தால் போதும். கடும் கஷ்டம் வாழ்க்கை கொண்டு வர்றது, சாப்பிட இல்லாது, சக்தி வர மங்களம் வர இந்த ரத்தங்களை ஒன்று சேர்ந்து கலந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இது ரத்தங்கள் புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் தான் செய்யப்படுது. சரி ரத்தமாக எல்லாம் என்னன்னு சொன்ன நாங்க இந்த வீடியோ அந்த எடுக்கமையா இப்ப நாங்க யூடியூப் ஃபேஸ்புக்ல பதிவிடுவோம். பாக்குற உறவுகள் தான் அது ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொன்னா அதான் இப்ப உங்களை மாதிரி இருந்த 2-3 பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல நான் இந்த இடத்த சொல்லக்கூடாது, குறைவான உதவி சில டைம் கிடைக்கும். அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கு மாற்றக்கூடிய மாதிரி இல்லாட்டியும் வாழ்வாரத்துக்காவது அது கிடைக்கும். எல்லாமே வந்து அவங்க கையிலாம் ஐயா இருக்குது, பாக்குறவங்க கையிலாம் இருக்குது. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு நிலப்பாடு என்ற நிலப்பாடு மோசம் இருக்கல படுக்கையில அப்படியே நிலப்பாடு அப்படி கஷ்டப்படணும். இப்படி செய்யப்படாது. அப்படியே செத்து போகிற விஷயம் இப்படி வந்து கஷ்டப்பட ஆபத்து கூட ஆபத்து. உணவு வராது, பாத்ரூம் வராது, வீட்டு வரணும், வீட்டு வந்து இருக்கணும், வந்து திரும்ப இதுக்கு தான் நிலப்பாடு. குளிசி குளிசி அள்ளி போட்டா குளிசியை போடணும், அதுக்கு ஒன்றும் மாதிரி சரியாகிட்டு அந்த குளிசி நிறைய குளிசா இருக்கு. இதில் விட்டு கிட்னி ஒன்று வச்சு தவிர பெரிய கடவுள் புண்ணியா தவிர நல்லது அதிகாரிக்கிறாங்க. நாங்கள் செஞ்சுக்கலாம் என்ற வாழ்றதுக்கு வாழ்க்கைக்கு வேண்டாம். சரி பாப்போம். நாங்க பதிவு எடுத்திருக்கேன் தானே, எல்லாத்தையும் கண்டிப்பா உதவி கிடைக்கும். நீங்க யோசிக்காதீங்க, உடம்பு பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. சரியா? சாப்பிட முடியாது, சாப்பிடுவது ஏலாம இருக்குன்னு அவங்களுக்கு இப்ப அந்த ஒரு கட்டுப்பாடு எல்லாம் வச்சுக்காங்க. தண்ணி குடிச்சா வந்து அப்படியா? தண்ணி குடிக்கிறோமா அழைக்காது காணாது. தண்ணி குடிக்க தண்ணி குடிச்சது காணும். எனக்கு 5 மணி தண்ணி குடிக்கலாம் நாளைக்கு. எனக்கு குடிக்க போகலாம். அந்த சீனி கூட சாப்பிடுவாங்க, சீனி சாப்பாடு சாப்பிடுவாங்க. அம்மா பொருள் இந்த கஞ்சியில் கஞ்சி அங்காளியில் குடிச்சா நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் அதெல்லாம் ஊதி கழியுது, கொஞ்சம் சாப்பிட ஊதும் போகுது. அது சரி. எல்லாம் உழைச்சி கொடுத்தாரு. ஆட்டா ஓடி குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு இருந்தேன். இப்ப 1 மாசம் தான் அந்த 1 மாச பிரச்சனை
அந்த அக்காவோட கொஞ்சம் பேசுவோம். என்னன்னு சொன்னா நாங்க வரக்குள்ள இப்ப அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு இடத்தையும் போகக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன கேள்வி கொடுத்து விட்டு போறோம் நம்ம. இப்ப நான் இங்க வரக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு உதவி திட்டத்தையும் இப்ப கையில ஏதோ அவங்க கையில வந்து கொடுத்து போவாங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் தேவைப்படுகின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் வந்ததுக்கான காரணம். அண்ணாட்டை வந்து நான் கதைக்குள்ள கதைச்சிருந்தேன் அண்ணா சொல்லக்குள்ள அண்ணா இப்படித்தான் அண்ணா சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு சாதாரணமா ஒரு நாள் 2 நாளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போறோம்டா சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதையும் தாண்டி அவங்க தொடர்ச்சியான உதவிகள் தேவை. இந்த சொல்லும் கொலை விளங்குது. அதோட இவங்களோட உறவுகள்ல வந்து இந்த வளர்ச்சி நின்று கொண்டு இருக்காங்க. அவங்களும் வந்து சொல்றாங்க இந்த ஐயாவினுடைய ஒரு மகள் வந்து இப்போ கொமர்ஸ் படிச்சு கொண்டிருக்கு. அந்த பிள்ளை 8 AV எடுத்தான். அவர் ரிசல்ட்ஸ் கேட்கக்குள்ளே யோசிச்சு பாருங்க எப்படி படிச்சிருக்காங்கட்டு. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த அக்கா அந்த அக்காவோட நான் இப்போ கொஞ்சம் பேசுவேன். அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா படிச்சு பயோ படிச்சிருக்காங்க. பயோ ஸ்ட்ரீம் எடுத்து அப்போ கொஞ்சம் ஃபெயில் ஆனதால் திரும்பியும் அந்த முயற்சியை கைவிடாம ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ இவங்கட அந்த கல்விக்காக வேண்டியும் கண்டிப்பாக வந்து உதவி தேவை. இது பார்க்குற உங்களோட கையில் வந்து இருக்குது. அந்த அக்காவோட கொஞ்சம் பேசுவீங்கண்ணா. உங்களோட முகம் தெரியாதக்கா. அக்காட முகம் தெரியாம போயிடுங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? பேர் ஷாலினி. ஷாலினி. அப்பாவுக்கு வந்து எவ்வளவு காலம் வந்து பிரச்சனை? பிறகு அப்பாவுக்கு வந்து ஒரு 20 வருஷம் அவருடைய சுகர் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த கிட்னியில கல்லாகி அதுக்கு பிறகு கிட்னி 2ம் ஃபெயிலியர் ஆயிடுது. சுகரால தான் இப்படி கிட்னி. நீங்க பயோ ஸ்ட்ரீம் எடுத்து எத்தனை ஆண்டு எழுதுனீங்க எலெக்ஷன்? 2019 ஃபெயில். ஃபெயில். திருப்பியும் 2020 எழுதுனேன், அதுவும் ஃபெயில். ஒரு ஆர்ட்ஸ் படிச்சு நான். அதுக்கு பிறகு கிளாஸுக்கு போறதுக்கெல்லாம் காசு இல்லை. அதில் வீட்டுல இருந்து ஆர்ட்ஸ் படிச்சு நான் 3வது தரம் படிக்கக்குள்ள 2 years தான். நான் கிளாஸ் ஒன்றுக்கு போகல, வீட்டுல இருந்து படிச்சேன் ஒரு பாடம். அதோட இப்ப உங்களோட 2 ஸ்ட்ரீமுக்கு வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. இப்ப 4வது தரம் திருப்பி கிளாஸுக்கெல்லாம் போய் திருப்பி படிச்சு ஆர்ட்ஸ் எழுதிருக்கேன். இந்த மாசம் 4ஆம் மாசம் ரிசல்ட்ஸ் வரும். ஓஎல் என்ன ரிசல்ட் எடுத்தீங்க? ஓஎல் 5 3 B C. இப்ப தங்கச்சி என்ன ரிசல்ட் எடுத்தாங்க? ஓஎல் அங்க 6 3 B. இப்ப அவங்க ஏன் படிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப அவங்களோட படிப்பு செலவுக்கு அடுத்து உங்களோட குடும்பத்துல இப்ப வாழ்வாதாரத்தை போக்காட்டுறதுக்காக வேண்டி என்ன நீங்க செய்து கொண்டிருக்கீங்க? உங்களுக்கு அந்த பணம் எங்க இருந்து வருது? நான் போஸ்ட் ஆபீஸ்ல ட்ரைனிங் ஒன்று செய்யறேன். அது மட்டும் தான். அங்க லீவ் வேண்டா மட்டும் ஒரு நாள் சம்பளம் மட்டும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? நாள் சம்பளம் 1000. அதை வச்சுதான் இப்ப அப்பா பாக்குறா சரி, அம்மா பாக்குறா சரி, தங்கச்சா பாக்குறா சரி, உங்களை பாக்குறா சரி, எல்லாமே அந்த 1000 ரூபாய்க்குள்ளே. அது அவங்க லீவ் வேண்டா மட்டும் தான். அவங்க லீவ் இல்லாட்டி மட்டும் நல்ல சும்மா ட்ரைனிங். அப்படி இப்ப அந்த ஒரு கார்டரை நிரப்புறதுக்காக நீங்க போறீங்க. இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் லீவ் எடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க அங்க போய் அது பதிலுக்கு வேலை செய்யுது. அப்படி டெய்லியும் இல்ல. அது ஒரு மாசத்துல சில நேரம் ஒரு நாள் வரும், சில நேரம் ஒரு நாள் வராமலும் விடும். அதோட என்னன்னு சொன்னாக்கா நாங்க இந்த வீடியோல உங்களோட கணக்கு இலக்கத்தையும் அவங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் நாங்க அட் பண்ணி கொள்றோம். சரியா? அப்ப அவங்க உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு நேரடியாக வந்து உதவி செய்யட்டும். இப்ப என்னோட ஆதாயம் தாண்டி கண்டெக்ட் பண்றவங்களை கண்டெக்ட் பண்ணி கிடைச்சா நாங்க உங்கள்கிட்ட தரோம். சரியாக்கா? என்னன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் தானே, பெரிய ஒரு உதவி திட்டம். அப்ப அதனால வந்து உங்களோட ஒரு கணக்கு இலக்கத்தை தாங்க என்ன மாதிரி உண்டு, இப்ப என்ன மாதிரி உதவி வந்திருக்குன்றத பார்த்துட்டு நாங்க திரும்ப ஒரு வருவோம். திரும்ப வந்து எவ்வளவு பணம் சேர்ந்திருக்குது என்ன மாதிரின்றது நம்மளோட உறவுகளுக்கு திரும்ப நாங்க தெரியப்படுத்துவோம். கிடைச்சிருக்குதா இல்ல எவ்வளவு சேர்ந்திருக்குது என்ன மாதிரின்றது. அது உங்களுக்கு ஓகே தானே? எனக்கா பிரச்சனை இல்லை தானே? இப்ப அதோட உங்களுக்கு அந்த கை பிரச்சனை வந்து எப்ப இருந்து பிறந்ததுல இருந்து இருக்குது. சைக்கிள் எல்லாம் உடையல. அது தானே தான் போய் வரணும், அது எல்லாம் கஷ்டம். இப்ப ஓட்டோல போகணும், பாரு மகளோட தான் போகணும், தானே போய் வரையலாம், எல்லாம் கஷ்டம். இந்த கையால வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒன்று வேலை செய்யல. ஒரு சின்ன நார்மல் வேலையில் செய்வேன். சில வேலையில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த கையால் செய்வேன். இதையும் தாண்டியக்கா உதாரணத்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் இல்லைன்னு சொன்னாக்கா என்ன ஹெல்ப் வேணும்? உதாரணத்துக்கு மாதாந்தம் உங்களுக்கு ஏதாவது பணத்தை வந்து பெற்று தரணுமா, இல்ல உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏதாவது நீங்க செய்வீங்களா, அமைச்சு தரணுமா? படிச்சாங்க அவங்க காலத்துல தொழில் தெரியல, படிப்பு ஹெல்ப் பண்ணாதான். அதான் ஒரு இதுவும் இல்லாத இப்ப நடுத்தர வாழ்வாதாரத்துக்கு அவங்க சுயதொழில் எதுவும் செய்யல, அது செஞ்சோம்னா அவங்க படிப்பு இதாகி கஷ்டம் தானே. தனியா இப்போ எங்கேயும் போறண்டாலும் சைக்கிள் மோடையலாம். இப்போ எப்படி போற எல்லாத்துக்கும் நடந்து நடந்து எப்படி போய் வர இப்போ எங்கேயும் இப்போ கல்முனை அவங்களுக்கு எல்லாமே செய்து கொடுக்குறாங்க. நம்ம நிறைய இடத்த போயிருக்கோம். இந்த பிரச்சனை வந்து சில இடங்களுக்கு கடும் இதா இருக்கு. மனநிலை சாப்பாடு எல்லாம் பார்த்து இப்ப தங்கச்சிக்காக எவ்வளவு இப்ப மாதம் ஒரு செலவு போய்கொண்டு படிப்புக்கு? சில கிளாஸ் ஃபீஸ், பஸ்ல போய் வர்றது எல்லாம் ஒரு மாசம் ஒரு 20,000 அப்படி. அது மேல செலவு வரும். வீட்டு செலவு எல்லாம் சேர்த்து. வீட்டு செலவு வேற, பிள்ளைய படிப்பு செலவு வேற. அதை விட கூட கண்டிப்பா வந்து என்ன சொன்ன, ஒரு முதற்கட்டமா வந்து ஐயாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஒரு உயிரை வந்து காப்பாற்ற வேண்டும். அதோட வந்து இந்த படிப்புக்கான ஒரு உதவியை வந்து கண்டிப்பா யாராவது முன் வந்து ஒரு நபராவது கண்டிப்பா நீங்க எடுங்க. உதவி கிடைக்கும் நம்புறோம். என்னன்னு சொன்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் படிப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பிள்ளை வந்து பல்கலைக்கழகம் போயிட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஓரளவு நம்ம அதுக்கு பிறகு நம்ம நடக்கப்படுறது அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து படிப்பை இடைநிறுத்திடாம, அக்காப்பெல்லாம் படிப்பை இடைநிறுத்திடாம தொடர்ச்சியா வந்து படிச்சு பல்கலைக்கழகம் போக வைக்கணும். அது கண்டிப்பா வந்து உங்களோட ஆதரவு தாங்க. சரியாக்கா, நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்க அப்பா உதவி செஞ்சா அவரு சரியான நல்லது. உங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய உதவியா இருக்கு. மற்றபடி நாங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே. தனியா போக கூட இல்லை, சைக்கிளும் ஓடையில எல்லாம் கஷ்டம். போய் வர்றதெல்லாம் கஷ்டம். சரியா, ஓகே. உங்களோட அந்த கணக்கிலக்கத்தை கொஞ்சம் எடுத்து வாங்களேன். ஐயா வந்து என்னன்னு சொன்னா 7வது தொடர்ந்து கீழே படுத்து கிடந்த மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கேன். நாங்க கதைக்குள்ள அவரோட வாழ்க்கை காய்ச்சி கொண்டிருக்கார். எனக்கு காசு பணம் தேவையில்லை, அப்படி காசு பணம் தேவையில்லை, கிட்னியை மட்டும் மாத்திட்டு இருந்தா போதும், உயிரை காப்பாத்தினா போதும் சொல்லி அந்த கிட்னியை வந்து மாத்துறதுக்கு பணம் தேவை. வந்த வயல் நீங்க வந்து உதவி செய்யுங்க. இது வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னக்கா? இருக்குது மக்கள் வங்கி, பீப்புள்ஸ் பேங்க், கல்லார், மிஸ் சாலினி சட்குன் ராஜா, கணக்கிலக்கம் 33 92 00 11 00 19 92 2. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா துறைநீலாவணி 8 துறையடி ரோட். இந்த அட்ரஸ் தான் இருக்குது. அப்போ நான் இந்த இலக்கத்தை அப்படி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கொள்றேன். அதில் வந்து உங்களோட தொலைபேசி இலக்கம் ஒன்று சொல்லுங்களேக்கா. 071 141 50 59. ஓகே, நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். அதையும் நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த அக்கா வந்து அப்படியே துண்டுலையும் வந்து எழுதி தந்திக்காங்க. இதில் அப்படியே உங்களோட தொலைபேசி இலக்கத்தை எழுதிட்டாங்கக்கா. சரி, ஓகே அண்ணா. அப்போ நம்ம வரைக்கும் வேணாண்ணா, இப்போ எல்லாம் எடுத்துருக்கு தானே, இனி உறவுகள் ரயிலாம் இருக்குது. பக்கத்துல பிள்ளைகளை படிப்பு
இருக்கிறாரு அது வந்து நீ சொல்லுவாரு ஒரு நடக்கிறாரு இந்த கவசம் கடுமையாயிருக்கு ஏதோ அவருக்கு வாழ்க்கையில் அவ்வளோ இல்லை இந்த வாழ்க்கை எப்படி ஆகலாம் அதான் கேட்டேன். சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வருவேன் சரியா திரும்ப சரியா ஓகே சரியாக்கா நாங்கள் வாரோம் என்ன போயிட்டு வாரோம் சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம் வெறுமனமே இது ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்காம முன்னாடி சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோலையும் நான் அவசர உதவி முக்கியமான உதவி என்று சொல்றது கிடையாது இப்படியான வீடியோக்குள்ள வந்து சொல்றது அதிகம் இது ஒரு வெறுமனே ஒரு வீடியோ பார்க்காம ஒரு குடும்பத்தினுடைய ஒரு வாழ்க்கையா வந்து பாருங்க அந்த வேலை எல்லாமே வந்து உங்களோட கையிலாம் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க சம்டைம் உங்களால் உதவி செய்ய முடியாமல் இருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையை விட உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச சின்ன உதவியாக செய்யுங்க அப்போ அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிற பணம் ஒரு பெரிய ஒரு பெருந்திரள் பணமாக வந்து மாறி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் என்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான்